ஹலோ குண்டாம் நல்ல மலருண்டா வாழ் மலராய் நோகுண்டாம் சரி மேனினுடங்காது பூக்கொண்டே துப்பார் திருமேனி ஆமா தும்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு போற்றி போற்றி நீ பாரதமரில் யாவரையோனிடாக்கி சரி பூபாரம் தீர்க்க போர் புரிந்தாய் புயல் வண்ணா ஆமா கோபாலா போரேரே கோவிந்தா உமையன்றி சரி இந்த மகாபாரதம் அகற்ற மற்றார் கொல் வல்லாரே தானே தனனை தந்தோ தனனை தானோ ஏதந்தனை தோதனனை தானோ அந்த மலையரசன் பெருமகளை அம்மை பார்வதியே துணை வேறேவா அந்த நாராயணர் தங்கை ஏறை அம்மை நல்ல மூத்து மாறி அம்மா அந்த முப்புறத்தில் கோட்டை போட்டே எங்கள் முப்புடாதி துணை வேறேவா ஐயன் அருகுளத்து ஐயனோடு ஐயன் கை கொண்டார் ஐயன் வாரா ஏகாவோ நல்ல கருப்பனோடு ஐயன் கட்டழக வயிற வேணும் ஏ வண்டிக்கார வயிற வேணே எங்களுக்கு துணை வேறுவா அந்த சிவல பேரி நகரதிலே சிறப்புடனே வீட்டிருக்கோ எங்கள் சிவல பேரி சுடலை ஐயா எங்களுக்கு துணை வேறுவா யாரு மோக மங்கலத்தே அழகுடனே அமர்ந்திருக்கோ கோற்று மகராஜா எங்களை பறைக்கும் துணை வேறுவா நமசிரமணஞ்சி நகரதிலே முத்தப்பன சுடல தெய்வம் உலக மக்களே கோரல் போரேவாய் நம்ம சுந்தர வண்டிய புறமதிலை பெரிய கோழைக்கரையில் பெருமையோடன் வீற்றிருக்கோம் எங்கள் இடுகாட்டு சுடலை ஐயா எங்களுக்கு துணை வருவாய் நம்ம லட்சுமியோ நகரதிலை ஊருக்கு ததன் பூரத்தில் உற்றாதோரு வீதியில அமர்ந்திருக்கோ எங்கள் ஐயா அஞ்சனையால் வெற்ற பாலா எங்கள் அனுமந்தனே அருள் போரிவாய் மாவடையானூர் நகர அதிலை ஊருக்கு ததன் பூரத்தே உற்றாதோரு வீதியில அமர்ந்திருக்கோ எங்கள் ஐயா சிவசுடலை வாட சுவாமி எங்களுக்கு அருள் போரிவாய் எங்கள் ஐயனோட கதைகள் வாடே ஐயன் சாஸ்தாவோட கதைகள் வாடே எங்கள் சங்கரே துணை வேறுவாய் இந்த நீர்வளம் நிலவளம் பால்வளம் செழித்தோங்கி பெருகப்பட்ட சிறப்பு பிச்சி மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனவீசி வரக்கூடிய இது நம்முடைய ஓடை மரிச்சான் மாநகரியிலே குபேர வாழ்க்கை பெற்று வரக்கூடிய செல்வச்சிமான்கள் எனது அருமை பெரியோர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் கூட்டமாக நிறைந்திருக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் அப்படியே பக்கத்தில் அமர்ந்திருக்கும் சிங்கிகளுக்கும் ஆமா மற்றும் ஐயா கோவில் பூசாரி ஐயா அவர்களுக்கும்
மற்றுமுள்ள எல்லா பொதுமக்களுக்கும் ஆமா கேமராமேன் அவர்களுக்கும் நம்ம கேமராமன் சரி அழகாபுரி மாநகரை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் கார்த்திக் ஆமா கேமராமன் எங்கள் அன்பு தம்பி தங்க கம்பி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் மற்றுமுள்ள எல்லா பொதுமக்களுக்கும் சிவகாமிபுரத்தை சேர்ந்த ராஜலட்சுமி அண்ட் ராக செல்வா மிக சிறப்பு நடத்தி வருகின்ற வில்லிசை கச்சேரியானது ஆமா இன்று இது ஓடைமரிச்சான் மாநகரத்தில் ஊருக்கு கீழ்புறமாக வந்திருக்கின்ற என் கல்லுண்ட பெருமாள் ஆலயத்திலே கொடை விழா வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் நாள் கொடை விழா கொடி அழைப்பு விழா. அழகா கொடி அசைந்து கொண்டிருக்கிறது. அசையல கொடி அழைப்பு விழா. சரி, இன்னைக்கு சாஸ்தாவினுடைய கதை படித்து ஐயனாரை பெருமை செய்துதான் கொடி அழைப்பு. ஆமா, நாளைக்கு தான் இவர்களுக்கு கொடை விழா சிறப்பு. இந்த கொடி அழைப்பு விழாவிலே ஆமா என்ன எத்தனையோ வில்லிசை புலவர்கள் உங்கள் மத்தியில பாடி இருப்பாங்க. ஆமா, வில்லிசை வித்துவானுங்கள் பாடி இருப்பாங்க. பெரிய பெரிய அண்ணாவிகள்லாம் பாடிய இந்த மேடையிலே சரி சிவகாமிபுரத்தை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை ஆமா ராஜலட்சுமி ஆகிய நான் இப்போது நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கின்றோம். சரி, நாங்கள் பாடுகின்ற பாட்டிலோ சொல்லுகின்ற கதைகளிலோ சொற்குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேள குற்றம் எவை இருப்பினும் அதை தாங்கள் பெற்ற பிள்ளை போல தயவு காட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய இசை நிகழ்ச்சியினை துவங்குகிறோம். மிக சிறப்பு. அதாவது இன்று முதல் நாள் குடியழைப்பு விழாவிலே ஐயன் சாஸ்தாவினுடைய திருக்கதையை பாட இருக்கிறோம். வாரியலை சோழு உலகமெல்லாம் ஆண்டான் வல்லரக்கல் இருந்தார் அசுரர் குலமாதி பாதாள லோகத்தில் ஏகமுகில் வண்ணன் சக்கரத்தால் பகிர்ந்து இந்த அசுரர்கள் எல்லாம் ஏன் போய் பாதாள உலகத்தில் ஒளித்திருந்தார்கள்? யாரா எதற்காகமா ஒளித்திருந்தார்கள்? எதுக்கு ஒளித்திருந்தாங்க? பூகம்பம் வந்திருக்கும், இல்ல சுனாமி வந்திருக்கும். சுனாமி வரல, பினாமி வரலமா. அதாவது நம்மள திருப்பார்கடலை கடைந்து தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி திருப்பார்கடலை கடை வேண்டுமையானால் நம்மாலே முடியாதம்மா, முடியாது. நம்ம பருப்பவே கடைய முடியாது. அம்மா, நீங்க மிக்ஸில போட்டு அரைப்பிய இத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொன்னது யாரு? ஏன் நாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டோம்மா. கொஞ்சம் பரபரன்னு கேட்க, அதாவது நாம எம்பெருமாள் நாராயணமூர்த்தி இடத்திலே தான் கேட்க வேண்டும். சரி, ஹலோ ஹலோ. அப்போது அங்கே தேவாதி தேவக்குழு அசுரர்களும் ஆகியவை ஒன்று சேர்ந்து எம்பெருமாள் நாராயணமூர்த்தி இடத்திலே கேட்பதற்காக அந்த பார்க்கடலில் வள்ளி செய்த பச்சை மாலையே தேடியோ அசுரர்களோ அவர்கள் இருவேரோ வரபோதே பார்த்திட்டாரே எம்பெருமான் பரமுக கண்ணாலே தேவாதி தேவர்களோ சுரர்களுமாக ஒன்று சேர்ந்து எங்கே அம்மா வருகின்றார்கள்? எங்கம்மா வருகிறார்கள்? பார்க்கடல் வாசன் பரந்தாமணி பெருமாள் நாராயணமூர்த்தியை தேடி வருகிறார்கள். தேடி ஓடி நாடி வருகிறார்கள். வாருங்கள் பெருமாளே நாராயணமூர்த்தியை வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அப்போ கூட்டத்தை பாரு. தெக்க கூட வடக்க கூட்டத்தை பாரு. தெற்கருந்து வராங்க பாரு. தெக்க போனவங்க தேசமிட்டு வராங்கம்மா. சரி, ஆமா. யார் என்று பெருமாள் கேட்கிறார். நாங்கள் தான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவாதி தேவுக்கள். நீங்க யார் ஐயா? அவங்க எல்லாம் அசுரர்கள்மா. நாங்க அசுர நாட்டுல இருந்து வரோம். ஆமா, எங்களை பார்த்தாலே தெரியலையா? ரெண்டு கொம்பு கொம்புல நாங்க எந்திரிச்சு போகும்போதே தெரியும். சரி, நாங்க திருப்பார்கடலை கடைய வேண்டும், தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்வது சுவாமி? என்ன பகவானே செய்வது? தேவுக்களே அசுரர்களே என்ன ஐயா சொல்லுங்க. ஆமா, என்ன சொல்ல போறீங்க சுவாமி? நீங்க திருப்பார்கடலை கடைய வேண்டுமையானால்